இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 23ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு உயிரினங்களுக்கும் ஒரு பண்புகள் உண்டு. அந்த பண்புகள் அதுக்கு இருந்தால் தான் அது அந்த கேட்டகரியில் சேர்த்துக்கப்படும். சரிதாங்களா? உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, இப்போ தாவரங்கள் இருக்குது. அதனுடைய குணாதிசயங்கள் என்ன? எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஒன்று சயின்டிஃபிக்காக பெரிய ஆராய்ச்சியாளர்கள் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அதோட பண்பு என்ன? கார்பன் டை ஆக்சைடை உணவாக எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே கொடுக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பண்பு சொல்கிறேன்னே, அது அடி ஆழம் முறை எங்கே நீர் இருக்கோ அதை எடுத்து வளர்ந்து மக்களுக்கு பயன்படுது, நிழல் கொடுக்குது, வச்சுக்கோமே. அப்படி இருந்தால்தான் அது தாவரம். அது மரம், செடி, கொடி நம்ம சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ நாய் நன்றி உள்ள பிராணின்னு சொல்கிறோம். அது நன்றி இருக்கும், அதுக்கு அது சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய சொல்கிறோம் இல்லையா? மனுஷனுக்கும் ஒரு சில குணங்கள் உண்டு. அது இருந்தால் தான் அவன் மனுஷன்னே சொல்லுவாங்க. அது இல்லைன்னு சொன்னால் நீ பிசாசாடா, நீ பேயான்னு கேட்பாங்க. உண்மையா இல்லையா? எப்பொழுது மனிதன் தன் நிலையை இழக்கிறானோ, தனக்குரிய மாண்பினை இழக்கிறானோ, அவன் அந்த பொருளாக அந்த உயிரினமாக மதிக்கப்பட மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு பொருள் என்றால் அதற்குரிய குணாதிசயங்கள், அதற்குரிய மாண்பு அதுக்குள்ள இருக்கணும். இருந்தாதான் அது அந்த பொருள். இல்லை என்றால் அது அந்த பொருளாக கருதப்பட மாட்டாது. இன்றைக்கு மிக அற்புதமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. மிக அற்புதமான விஷயம். இன்னொன்று சொல்ற மாதிரி, இது எக்ஸ்ட்ரா தகவல் உங்களுக்கு. ஒரு புத்தகத்தை படிக்கணும்னா, ஒரு நூலை வாசிக்கணும்னா, அதனுடைய புத்தகத்துடைய பின்னணி நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த பின்னணியில இது சொல்லப்படுது அப்படின்னு தெரிஞ்சாதான் நமக்கு அதுல என்ன கருத்தாழம்னு புரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? அந்த பின்னணி தெரியாம நம்ம படிச்சுட்டு வச்சுக்கணும், அதோடைய ஆழம் புரியாது. அப்படியே படிச்சுட்டு அப்படியே கடந்து போயினே இருப்போம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு சிலப்பதிகாரத்துல ஒரு காட்சி. இது வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கிறார். அந்த மாணவர் எடுக்கிறார். எப்படி? கையில் சிலம்புடன் கண்ணகி தலைவிரி கோலமாய் பாண்டியன் அரசவைக்குள் நுழைந்தாள் அப்படின்னு பகுதி. அப்ப அங்க மாணவர்லாம் கேட்குறாங்க அந்த தமிழ் ஆசிரியர்கிட்ட, சார் இதுல என்ன விஷயம் இருக்குது? தலைவிரி கோலமாயின்னா என்ன அர்த்தம்? அது எங்க அமெரிக்காவில் எல்லாம் தலை வச்சு போட்டு அப்படியே ஹாயா பாப் கட்டி விட்டுனா இருப்பாங்க. புரியுதுங்களா? சிலப்பதிகாரத்தில் அதோடைய ஆசை இளங்கோவடிகள் தலைவிரி கோலமாயின என்ன அதுல சொல்ல வராரு? மாணவருக்கு புரியல. இந்த வார்த்தையுடைய பொருள் என்ன? அப்போ அந்த தமிழையர் சொன்னாராம், எப்பா எங்க ஊர்ல பெண்கள் நல்லா அடக்கொடுக்குமோ ஒரு அன்பா இருக்கணும்னா அதை சீவி தலையெல்லாம் பின்னி பூ வச்சு தலைமுடியே ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருப்பாங்க. அது பெண்களுடைய ஒரு அடக்கத்திற்கு ஒரு அன்பு, ஒரு அதுக்கு அழகு. அது இல்லையா? ஒரு கோபமா ஒரு ஆக்ரோஷமா வச்சுங்க, தலையை பிரிச்சு போட்டுக்கிட்டு அவங்க இருக்கிற அந்த கோப வெறியை காட்டுவதற்கு அந்த ஒரு இது. அதைத்தான் இங்க என்ன பண்றாரு? இளங்கோவடிகள் இப்படி சொல்லியிருக்காரு. அப்போ பெண்களுடைய அப்போ ஒரு வார்த்தைக்கு பொருள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னாலே அவங்களுடைய பாரம்பரியம் என்ன, கலாச்சாரம் என்ன, அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்கு தெரிஞ்சாதான் இந்த வரிக்கு அர்த்தம் புரியும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். இந்த ஒரு தலைவிரி கோலமா இந்த ஒரு வார்த்தைக்கே பெண்ணினுடைய இவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு வச்சுக்கோங்க. பைபிள்ல எத்தனை விஷயங்கள் இருக்கு, சிலப்பதிகாரத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்கு, உலகத்து நூல்கள் எவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம படிக்கணும்னா அதோடைய பின்னணி தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அதனுடைய அர்த்தம் புரியும். அப்படியாகப்பட்ட ஒரு பகுதி தான் இன்னைக்கு அதில் வந்திருக்கு. பாருங்க, உப்பு நல்லது, ஆனால் அது உவர்ப்பு அற்று போனால் அதை எதை கொண்டு உவர்ப்புள்ளதாக்க முடியும்?
அதை எப்படி நம்ம என்ன பண்ண முடியும், உவர்ப்புள்ளதாக்க முடியும் என்று ஒரு அற்புதமான பகுதியை மார்க் இங்க சொல்லுகிறாருங்க. நல்லா கவனிக்கணும். உப்பு உவர்பற்று போகுமா? அதை கவனிக்கணும். உப்பு உவர்பற்று போகுமா? இதே பகுதியை என்ன பண்றாருங்க, நிறைய பகுதி இப்படி சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த பகுதி மற்ற நூலில் எங்க வரும் தெரியுங்களா? நான் சொல்றேன் பாருங்க. இந்த பகுதி மத்தேயுல, லூக்காவில, மத்தேயு வாசி பாருங்க. நம்ம பார்ப்போம். நீங்கள் உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால், அதாவது சாரமற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியிலே கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும் என்று மத்தேயு சொல்லுவார். லூக்கா சொல்லுவார், அப்படி சாரமற்று போன உப்பானது இல்லையா, நிலத்திற்கோ வயலுக்கோ இல்ல எரு குழிக்க கூட பயன்படாது, வெளியில கொட்டப்படும் சொல்லுவார். இன்னும் ஒரு கேள்வி நமக்கு வரும், உப்பு எப்படி தன்னுடைய சாரத்தை இழக்கும்? மார்க்கத்தை சொல்ல காரணம் என்ன? சாரத்தை இழக்கும். உப்பு என்ன பண்ணணும், நீங்க ரொம்ப நேரமா நெருப்புல போட்டு அப்படியே இது பண்ணுங்க, சூடு பண்ணிட்டா இருங்க பார்ப்போம். ஒரு நிலை வரும் பொழுது அது கரிப்புத்தன்மை போயிடும். செக் பண்ணி பாருங்க. உப்பு ரொம்ப நேரமா வெப்பப்படுத்துகின்ற பொழுது, வெப்ப சூடு 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 ஆக்குகின்ற பொழுது அதனுடைய கரிப்புத்தன்மை, உவர்ப்புத்தன்மை அற்று போய்விடும். சரி, எப்படி ஏன் இந்த ஓமையை இங்க சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யூத மக்கள் கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. சொன்னா பின்னணி சொல்றாங்க, இதுதான் பின்னணி. ஒரு பழக்கம் உண்டு சொன்னா, இப்ப நம்ம சாப்பாடை சூடா வச்சுக்கிறோம் இல்லையா? நம்ம சாப்பாடை சூடா வச்சுக்க என்ன பண்றோம், நம்ம ஹாட் பாக்ஸ் அதில் சாப்பாடு போட்டு மூடி வச்சு அது அப்படியே சுட சுட இருக்கும். நம்ம போட்டு சாப்பிட்டா நல்லா சூடாக இருக்கும் சாப்பாடு. ஹாட் பாக்ஸ். அந்த காலத்தில் ஏது ஹாட் பாக்ஸ்? அந்த காலத்தில் யூத மக்கள் அடுப்பு வச்சு சமைப்பாங்க இல்லையா? அடுப்பு எப்படி சமைப்பாங்கன்னா, அந்த அடுப்பு வைக்கும்போது கொஞ்சம் பள்ளம் தோண்டுவாங்க. பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் உப்பை கொட்டுவாங்க. உப்பை அந்த பள்ளத்தில் அப்படி நிரப்புவாங்க. அப்படியே அதுக்கு மேல ஒரு கற்பலகையை, ஒரு கடப்புக்கல்னு வச்சு, கடப்பக்கல் சொல்றோம் இல்லையா, கடப்பாக்கல்னு, அந்த ஒரு கற்பலகையை அந்த உப்பு மேல போட்டுருவாங்க. அதற்கு மேல அடுப்புக்குரிய 3 கல்லு வச்சு அதுக்கு மேல சமைப்பாங்க. கீழே மண்ணு, மேல உப்பு, அதுக்கு மேல கற்பலகை, அதுக்கு மேலதான் அடுப்பு. தான் செட்டப். அவங்களுக்கு சமையல் பண்ணுவாங்க. சமைச்சு எடுத்துட்ட பிறகு மீதமான சாப்பாட்டை, உணவுப் பொருளை அந்த அடுப்புல வச்சிருப்பாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் அது சூடு குறையாது. ஏன்னு சொன்னா, நீ அடுப்பெரிக்கும் பொழுது நீ கொளுத்துக்கு இந்த கல்லுக்குது, கடப்பா கல், இந்த கற்பலகை தக தக தகன்னு அப்படியே கொதிச்சு சூடா இருக்கும். அந்த சூடு பாத்திரத்துக்கு அப்படியே இருக்கும். நல்லா கவனிக்கணும், சூடு குறையாது அவ்வளோ சீக்கிரம். ஏனென்றால் கல்லுக்கு கீழே உப்பு இருக்குது. உப்பு கடத்தாது. உப்பு நம்ம தங்கிட்ட இருக்கிற விஷயத்தை கடத்தி வெளியே கொண்டு போகாது. இப்ப கரண்ட் மரங்கன்னு வச்சுங்களேன், பச்சை குச்சியை வை, கரண்ட் ஷாக் அடிக்கும். அந்த கரண்ட்டை கடத்தி கொண்டு நம்ம கைக்கு ஒரு ஷாக் அடிக்கும். காஞ்ச குச்சி வைங்க, ஷாக் அடிக்காது. அந்த காய்ஞ்ச குச்சி என்பது அந்த மின்சாரத்தை கடத்தி கொண்டு வராது நம்ம கைக்கு. அது அதே போலத்தான் உப்பின் தன்மை என்பது சூட்டை கீழே மண்ணுக்கு அனுப்பாது. அந்த கல்லுலேயே சூடு அதிகமா இருக்கும். அப்போ அங்க மேல வச்ச உணவுப் பொருள் ரொம்ப நேரம் சூடா இருக்கும். அப்படி சமைப்பாங்க. அப்படியே அவங்களுக்கு ஒரு 4 எண்ணிக்கை உண்டு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த உப்பை மாத்துவாங்க. அந்த கல்லை அடுப்பு வச்சுட்டு அந்த உப்பை என்ன பண்ணுவாங்க, அப்படி அப்போ உப்பு எப்படி இருக்குன்னா அப்படியே பலகை மாதிரி ஆயிடும். அப்படியே உப்பு அப்படியே தூக்கி அப்படியே வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்ட பண்ணுவாங்க, வேற புது உப்பை கொட்டி திரும்ப அடுப்பு செய்வாங்க. அப்படி எடுத்து வைக்கப்பட்ட அந்த உப்பு பலகையை இஸ்ரேல் மக்கள் மழை காலங்களிலே வீட்டு வாசல்ல போட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே கால் தொடச்சிட்டு போறதுக்கு ஒரு பயன்படுத்துவாங்களாம் யூத மக்கள். ஏசப்பா அதை பார்க்குறாரு. உப்பு சாரமுள்ளதா இருந்துச்சு, உவர்ப்புள்ளதா இருந்துச்சு. அதை சாப்பிட்டு நீ உள்ளுக்கு சாப்பிட்ட. ஒரு உயிர் வாழ ஒரு உணவுப் பொருள், உப்பில்லா பண்ணோம் குப்பையிலன்னு சொல்லுவாங்க. அதை உள்ளுக்கு சாப்பிட்ட அந்த
உப்பு தன் தன்மையை, தன்னுடைய மாண்பை, தன் நிலையை இழந்த பிறகு பாரு காலில் போட்டு மிதிப்படுது பாரு. மற்ற எதாவது சொல்றாரு இல்லையா, உப்பு சாரமற்று வெளியே கொட்டப்பட்டு மிதிப்படுன்னு சொல்லுவது தான் ஏசப்பா பார்க்குறாரு. அவருக்கு அந்த வாழ்க்கையோடு இணைந்த உண்மையை சொல்றாரு. இப்போ மார்க்கு வரும், மக்களே இந்த உப்பை போலத்தான் நீங்கள். உப்பு எப்படி தன்னுடைய நிலையை இழந்து போனால் மிதிப்படுகிறதோ அதே போல மக்களே, மனிதர்களே, நீங்கள் உங்களுடைய மாண்பினை இழந்து போகாதீங்க. மனுஷன்னா சில மாண்புகள் இருக்கணும் இல்லையா, குணாதிசயம் இருக்கணும். அன்பா பேசணும், அரவணைப்பா இருக்கணும், பாகுபாடு பார்க்கக்கூடாது, யாரையும் கொடுமைப்படுத்தக்கூடாது, நல்ல மனசு, இதெல்லாம் மாண்புகள் தானே. மாண்புகளா இல்லையா? இப்படி இருங்க. இந்த சாரத்தை விட்டு போனால் நீங்கள் இவ்வாறு வெளியில கொட்டப்பட்டு எப்படி உப்பு மிதிப்படுகிறதோ அதை போல நீங்களும் மிதிப்படுவீங்கன்னு ஏசப்பாங்க சொல்றாரு. நீ முதல்ல வாசகம் பார்க்கணும் இன்னைக்கு. அதாவது ஒரு மனுஷனுக்கு காசு பணம் வந்தா எப்படி அவன் ஆடுவான் ஆட்டம், அதை யாக்கோபு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. சொல்லுவாங்க இல்லையா, இது ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க, அது பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. உண்மைதான் பாருங்க, பாருங்க பார்ப்போம். உங்கள் செல்வம் மக்கி போனது, உங்கள் துணிகள்லாம் பூச்சி அரிக்கப்பட்டு விட்டது, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடிச்சு போச்சு. அந்த துருவே உங்களுக்கு எதிராக சான்றா இருக்கும் என்றால் நீங்கள் பண்ண அட்டூழியம் அநியாயம். அப்படி உங்க செல்வ செருக்கு இல்லையா, பாருங்க பார்ப்போம், அந்த துருவை உங்களுக்கு சான்றியா இருக்கு. அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்து விடும். இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை ஏன் யாக்கோபு சொல்றார் அந்த யூத மக்களுக்கு, தொடக்க திருச்சி மக்களுக்கு ஏன் சொல்றாரு பாருங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்க பாருங்க பார்ப்போம். உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாட்களின் கூலிகளை பிடித்து கொண்டீர்களே. நீ கூலி கொடுப்பதானே உன் வேலை வந்து வேலை செய்யறான், நீ கொடுக்குற கூலி தானே அவனுக்கு சாப்பாடு. அந்த சோத்துல மண்ணெல்லி போடுறியே, அவன் கூலியை போய் நீ சாப்பிட்றிய சரியாது. ஒரு ஏழை வயத்துல வச்சா நீ சாப்பிடணும். அப்படி சேர்க்கின்ற செல்வம் துருப்பிடிச்சு போகும். புரியுதுங்க? அவருடைய கோபத்துக்கான சாபத்துக்கான புரியுதா உங்களுக்கு? பாருங்க, அடுத்து கேள்வி பாருங்க பார்ப்போம். அவர்கள் கூக்குரல்றாங்க, அந்த கூக்குரல் ஆண்டவரின் செவிக்கு எட்டியது. ஆண்டவர் கேட்டு இருக்காருயா, நீங்க சரி ஒரு விஷயத்தையும் ஆண்டவர் பார்க்கறாரு, கேட்கிறாரு. கடவுளுக்கு கணக்கு கொடுத்தாகணும், நம்ம சும்மா கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. யாக்கோபு சொல்லுகிறார், யாக்கோபு வழியாக ஆண்டவர் சொல்றார், எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆடி புட்டா அடங்கிடுவே மனிதா, ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி புட்டா ஆட்டத்தை தான் பூட்டி வைக்கிறான். ரொம்ப ஆடாதீங்க. பணம் செல்வ செருக்குன்னு வேண்டாம். சொல்றத பாருங்க பார்ப்போம். அதை கீழே பாருங்க பார்ப்போம். இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள், கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நல்ல செழிப்பா இருக்குங்களா? இருங்க எம்மா காலத்துக்கு இருப்பீங்க. அந்த செழிப்பை எல்லாம் ஆண்டவர் அடக்குவாரு. கடவுள் தீர்ப்பிடும் நாளுக்காக உங்களை நீங்க நல்ல குண்டா கொழுக்க வச்சுக்கிறீங்க. நீங்க உங்க கொழுப்பை கடவுள் அடக்குவாரு. யாக்கோபு சொல்றாரு பாருங்க, இன்பமாக வாழ்ந்தீர்கள், கொல்லப்படும் நாட்களுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க உங்கள் உள்ளம் கொழுத்து போயிருக்குது. உங்களுக்கு உடம்பு மட்டும் இல்லை, உள்ளமும் கொழுத்து போயிருக்குதான். அதுக்கு பாருங்க பார்ப்போம். நேர்மையாளரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். நேரிய மனுஷங்களை கொண்டீங்க பாருங்க. நீங்க அதிகார ஆணவத்திலே, பண செருக்கிலே, வறியவனுடைய சம்பளத்தை பிடிச்சுக்கிட்டீங்க. ஏழை எளிய மக்கள் நீதிமன்றங்களை கொலை செஞ்சு குவிக்கிறீங்களே, ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஞாபகம் வச்சுங்க என்று யாக்கோபு எச்சரிக்கை செய்கிறார். பாருங்க பார்ப்போம். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. அந்த நியாயமான எதிர்த்து நிக்கல. உங்களை புரியுதுங்களா? எதிர்த்து நிக்கல.
என்றால் உங்களுடைய ஆணவ செருக்கு, செல்வ செழிப்பு எல்லாத்துலையும் நீங்க பாவம் பண்ணி திரியுறீங்க. கடவுள் நாள் வரும், கடவுளுடைய நாள் வரும். அப்போ உங்களை காப்பாற்ற, நம்மை காப்பாற்ற, இந்த செருக்குடன் வாழ்வோரை காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டாங்க. யாக்கோபு எச்சரிக்கை செய்கிறார், சகோதரர்களே, பண செருக்கு வேண்டாம், பண கொழுப்பு வேண்டாம். மிக முக்கியமாக ஏழை எளிய மக்களுடைய அழுகை நமக்கு வேண்டாம். பைபிள் சொல்ல பார்த்தீங்களா, உன் வயல்ல வேலை செய்யறவங்களுடைய கூலியை நீ தின்றியே, அவன் பட்டி கண்டு சாப்பிட்றான், நீ சாப்பிட்றியே, எப்படி அதை அள்ளி நீ வாயில வைப்ப? இன்னொருத்தவங்க ரத்தம் உழைப்பியாது. யாக்கோபு சொல்லுகிறார், உங்கள் உள்ளம் கொழுத்து போயிருக்குது, அதை கொல்லப்படுறதுக்காக கொழுத்து வச்சுக்கோங்க. கடவுள் அனைத்தையும் அடக்குவார். ஒரு காலம் வரும், ஆண்டோட வருகை இருக்கு இல்லையா, சும்மா விட்டுற மாட்டார். நம்ம தப்பிக்கணுமா? தப்பிக்க ஆசையா இருக்குதா? கடவுளுடைய அந்த கோப ஆக்கினை நம்ம தாக்காம இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? சொல்ற பாருங்க, நெச்சதி பாருங்க. இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர்கள் கைமாறு பெறாமல் போகார். பாருங்க, போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்றாரு. பாருங்க, ஏழை மக்களுக்கு ஒரு பச்சை தண்ணி அந்த ஈக்குவலுக்கு உதவி செய்யுங்க. அந்த மக்களுக்கு. அவன் காசை பிடிங்க தின்னாதீங்க. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா இன்னும் எப்படி சொல்லணும், ஊருக்கு நம் தண்ணீர் ஒன்று பெருசா ஒன்று. ஏசப்பாவோட எந்த அளவுக்கு எளிமையா சொல்றாரு பாருங்க ஆண்டவன். இல்லையா, நீ என் பிள்ளைதான், நீ என் பிள்ளைதான், அவனும் என் பிள்ளைதான். அவனுக்கு பசின்னு வரும்பொழுது ஊருக்கு நம் பச்சை தண்ணியாவது கொடு. நீ தண்ணீர் கொடுத்தாலே அதற்குரிய கைமாறை ஆண்டவர் கொடுப்பார். தண்ணிக்கே கடவுளுடைய கைமாறு நிச்சயம் என்றால் யோசிச்சு பாருங்க. மற்ற விஷயம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். கடவுள் ஏழைக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, திருப்பாடல் கிடையாது, சீராக்கு நினைக்கிறேன். ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். அவனுடைய வார்த்தையே அதெல்லாம் எப்படி பைபிள் எழுதிருப்பாங்க யோசிச்சு பார்ப்போம். எந்த அளவுக்கு அவள் ஆண்டவரை உணர்ந்து ஆண்டவருடைய தூண்டுதல் பெற்ற எப்படி எழுதியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். கடவுள் அந்த கடனை வட்டி முதலமா அடைப்பாரு. ஏழைக்காக நீங்க படுற கஷ்டத்துக்கு கூலி கொடுப்பாருயா கடவுள். ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது. அன்னை தெரசம்மா, கல்கத்தா, நம்ம கேட்டதா திரும்ப சொல்றேன், ஞாபகத்துக்கு சொல்றேன் பாருங்க. அன்னை தெரசம்மா கல்கத்தா வீதிகளில் நிறைய கடைகளாக இருக்கும்போது அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மிஷனரி ஆஃப் சேரிட்டி அந்த இதுக்காக நன்கொடை வாங்க எல்லாருக்கிட்டையும் போவாங்க போல இருக்கு. அப்போ ஒரு கடைக்கு போயிருக்காங்க. ஐயா, இந்த மாதிரி என்னுடைய லெப்ரசி தொழுநோய் மையத்தில் சாப்பாடுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. அந்த பணக்காரன் என்ன பண்ணோன்னா, அன்னை தெரசாவுடைய கரத்தில் காரி உமிழ்ந்தானா. அந்த அம்மா அதை தொடச்சிக்கிட்டாங்க. சரிங்க, இந்த எச்சிலை நான் வச்சுக்கிறேன், இந்த எச்சில் எனக்கு நான் எடுத்துக்கிறேன், இந்த எச்சில் எனக்கு இந்த அவமானம் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் என்கிட்ட என்னுடைய ஆசிரமத்தில் எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஐயா, அந்த மக்களுக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி செய்யுங்க. திரும்பி கை நீட்டினாங்களா அந்த அம்மா. அவன் மனம் மாறினான் என்று அந்த அன்னை தெரசா வரலாறு சொல்லுகிறது. அப்படி ஏழைகளை பக்கம் நின்று அந்த அம்மா தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அன்னைன்னு நம்ம கூப்பிடுறோம், அம்மான்னு அழைக்கிறோம். யார் அன்னை தெரசான்னு சொல்றோம். ஏழைக்கு இறங்குகிறவன், ஏழைக்காக உழைக்கிறவன், ஏழைகள் பக்கம் நிற்கிறவன் என்றையும் கடவுள் விட்டுற மாட்டார். சொன்ன இல்லையா, ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். நாம வச்சுக்கணும், கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதை போல ஏழை மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொடுத்து வாழுவார்னா சொல்றது. கடவுளின் பொருட்டு ஒரு ஏழைக்கு ஒரு தண்ணி கொடுத்தாலே நீ கடவுள் ஆசீர்வாதத்தை பெறும் பைபிள் சொல்லுகிறது. நீங்க வாசனம் இன்னைக்கு இன்னொரு செய்தி ஞாபகத்துக்கு வருது. ஏன் நான் அந்த ஒரு நபரை பற்றி அடிக்கடி சொல்றேன்னா, நான் கண் முன்பாக பார்த்ததை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. அதான் நான் இப்போ சில பேர் கேட்குறீங்க, எதுக்கு அந்த ஃபாதரை பற்றி மட்டும் அதிகமாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க என்று.
கண்ணால் பார்த்தேன் நான் சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் பைபிள் நிகழ்ச்சி சொல்லியிருக்கேன். நான் திருப்போம் அதில் பங்குகிறவங்க என்னன்னு சொன்னால், நாங்கள் வேதிக்கு படிக்கும் பொழுது எங்களுடைய இயக்குனர் தந்தை கோட்டார மறைமாவட்டத்தினுடைய ஃபாதர் ஃபாதர் மரிதாசன். நாங்கள் காலையில் என்ன பண்ணுறோம், நாங்கள் எங்கள் கடமை வேலை, நாங்கள் அந்த கிரவுண்ட்லாம் பெருக்குவோம், எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருப்போம். நாங்கள் பெருக்கு சுத்தம் பண்ணிட்டு இருப்போம். அப்போது 3 பேர் அங்கே வந்தாங்க. ஒரு ஆண், அவருடைய மனைவி, ஒரு பெண் பிள்ளை அங்கே வந்தாங்க. நாங்கள் பெருக்கும் போது ஃபாதர் பண்ணுவார், அந்த வறண்டாவில் அவர் வாக்கிங் பண்ணிட்டு இருப்பார், ஃபோன் போய் வாக்கிங் பண்ணி இருப்பார். அப்போது இந்த அம்மா வராங்க. சாமி சாமி, என்ன நேற்று எங்கள் வீடெலாம் எரிஞ்சு போச்சுங்க சாமி. என்னாச்சு? இங்கே தான் ஜெயபுரம். என்ன பண்ணுறேன், நான் தட்டு வண்டி ஓட்டுறேன் சாமி, என் வண்டியெலாம் எரிஞ்சு போச்சு சாமி. துணி கூட எங்களுக்கு எடுக்கல சாமி, இப்போ இந்த மாதிரி ஆகிப்போச்சு சாமி. என் பிள்ளை புஸ்தகம் கூட போச்சு சாமி, என் பிள்ளைக்கு புஸ்தகம் கூட இல்லை சாமி. சரி, அந்த குழந்தை, அந்த பெண் பிள்ளை அங்கே நிற்கிறான். நல்லா கவனிக்கணும், நான் கதை சொல்லலை, நாங்கள் நேராக அப்படி பார்க்குறோம், நின்று பார்க்குறோம் நிகழ்வை. அப்போ ஃபாதர் என்ன பண்ணுறாரு, ஒன்றும் புரியல, விசாரிக்கிற. அப்படியா, எங்கள் வீடு ஜெயபுரம் எரிஞ்சு போச்சா? இந்த பிள்ளை நிற்கிறா, குழந்தை பட்ட பிள்ளை. என்கிட்ட புஸ்தகம்லாம் எரிஞ்சு போச்சுங்க ஃபாதர். எதுவும் இல்லை ஃபாதர், ட்ரெஸ்லாம் யூனிஃபார்ம்லாம் வச்சு எல்லாம் போச்சு ஃபாதர். அப்படியா, சரி, உனக்கு வீடு கட்ட எவ்வளோ செலவாகும்? அது ஒரு 10-15,000 ஆகும் சாமி. 10-15,000மா? அட, ஒரு 4 குச்சி வாங்கி ஓலை கட்டி கட்ட வேணாமா அந்த சகோதரி? 10-15,000. சரி, நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டார். நாங்கள் நின்று பார்த்துட்டு இருக்கோம். 10,000-15,000 ஃபாதர் போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லிட்டாரு. ஒரு கையை பாக்கெட்டில் எடுத்து கொடுத்துருவாரோ? அவர் வசதி கொண்டு மனுஷன் கிடையாது, சாதாரண ஒரு எளிய குருவானவர் அவர். யோசிக்கிறோம். சரி, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுனா, நாங்கள் வேலை முடிச்சுனா நாங்கள் சாப்பிட அறைக்கு நாங்கள் போகிறோம். நாங்கள் 17 வேதியர்கள் நாங்கள் படிக்க போகிறோம். போனவொடனே ஒரு டைனிங் ஹால்லேருந்து அப்போ எல்லா ஃபாதர்ஸ் மற்ற டைனிங் ஃபாதர் அங்கே இருக்க ஃபாதரும் வராங்க. அங்கே கூட ஒரு 5-6 ஃபாதர்கிட்ட இருப்பாங்க அங்கே, இல்லையா? அனைத்து துறையினுடைய இயக்குனர் இருப்பாங்க. லிட்டர்ஜிக்கு ஒரு இயக்குனர் இருப்பார், பைபிளுக்கு இருப்பார், மறைக்கல்விக்கு இருப்பார், நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் எல்லாம் ஒன்றா பொண்ணு கொடுக்குறாங்க சாப்பாட்டு அறையில். அப்போது எங்கள் இயக்குனர் மரிதாசன் ஃபாதர் விஷயத்தை சொல்கிறாரு. டியர் ஃபாதர்ஸ், பிள்ளைகளே, எங்களை சகோதர தம்பிகளே, காலையில் ஒரு குடும்பம் என்னை பார்க்க வந்துச்சு. உங்களுக்கு வீடு எரிஞ்சு போச்சான். அந்த பெண் பிள்ளைக்கு மாட்டு துணி கூட கிடையாது. அந்த குடும்பத்துக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும். நான் அவங்களுக்கு நாளைக்கு வாங்க, நான் செய்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அவங்க வீடு திரும்பவும் கட்டணுன்னா ஒரு 10-15,000 கிட்ட செலவாகும்னு சொல்லிட்டாங்க. நான் வாக்கு கொடுத்துட்டேன். உங்களால் முடிந்ததை கொடுங்க என்று குருக்கள் முன்பாக, எங்கள் முன்பாக கை நீட்டினார் அந்த அருள் தந்தை மரிதாசன் ஃபாதர். அதாவது கொடுங்க அப்படின்னு. எங்களுக்கு ஒன்றும் புரியல. இன்னொன்று சொன்னார், மாணவர்களே, நீங்களாம் படிக்கிறீங்க, படிக்கிற என்கிட்ட என்னங்க சாமி இருக்கும்னு நீங்கள் கேட்காதீங்க. நீ அள்ளி கொடுக்கலனாலும் கிள்ளியாவது கொடு, உங்ககிட்ட இருக்கிறத கொடு ஆண்டவருக்கு. ஒரு ஏழை குடும்பம் நம்மகிட்ட கையேந்து நிற்குது, வழி கிடையாது, மாற்று துணி கிடையாது. படிக்கின்ற சிசு, ஒரு பச்சை பிள்ளை வந்து நிற்கிறார், மாற்று துணி கூட கிடையாது சாமின்னு சொல்கிறார். உதவி செய்யணும் நம்ம. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அள்ளி கொடுக்கறனாலும் கிள்ளியாவது கொடுங்க என்று அந்த ஃபாதர் சொன்னார். நாங்கள் எங்கள் பேக்கெட் மணிலேருந்து இருக்கிறது எங்களால் முடிந்தது அந்த சகோதரிக்காக கொடுத்தோம். குருக்கள் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க 2,000, 3,000, 2,000 என்ன இருக்குதோ அவங்க கொடுத்தாங்க. மறுநாள் அந்த சகோதரி திரும்பி காலையில் சேம் டைமுக்கு வராங்க, ஒரு 7-6 மணிக்கு வராங்க. அப்போ எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டாரு, எல்லா ஃபாதர்ஸையும் கூப்பிட்டாரு. ஃபாதர்ஸ், பிள்ளைகளே, இவங்க தான் மா, இந்த பாருங்க, நான் உங்களுக்காக கேட்டேன், என் பிள்ளைங்கள் என்னுடைய குருக்கள்லாம் கொடுத்தாங்க என்று அவங்க கேட்ட தொகைக்கும் மேலேயே கலெக்ஷன் ஆச்சு. ஆண்டவர் கொடுத்தார். அந்த தொகையை அந்த சகோதரர் கொடுத்த பிறகு, நன்றி சாமி,
எனக்கு சொல்லாத, இதோ பாரு எல்லாம் கொடுத்தாங்க, இவங்களுக்கு சொல்லு என்று சொன்னார். திரும்பவும் சொல்றேன், ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். அதனால யோசிச்சு பார்ப்போம். நம்ம இன்றைய விஷயமா தான் இன்னைக்கு நம்ம செல்வ செருக்கு வேண்டாம், செல்வத்தினுடைய அந்த மிதப்பு வேண்டாம், செல்வத்தினுடைய நம்மகிட்ட இருக்குதுங்கிற ஆணவத்துல ஏழை எளியவர்களை, நீதிமான்களை நம்ம அழிக்க முற்பட வேண்டாம். திருப்பாட்டில் பாருங்க பாப்பா, இன்னைக்கு செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர், உண்மையில் தம்மை தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் முடியாது. நீ காசுங்கிற திமிர்ல பேசுவ, இந்த காசு உனக்கு உன்னை மீட்க அந்த காசு சல்லி பைசா மயிர் இழை கூட இந்த காசு உனக்கு பயன்படாதியா. உன்னுடைய மறு உலக பிரவேசத்திற்கு இந்த பணம் ஒன்றுக்கும் உதவாது. ஞாபகம் வச்சுக்கோ, சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பாருங்க பார்ப்போம், தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு கொடுக்க முடியாது, மனித உயிரின் ஈட்டு தொகை எவராலும் கொடுக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே நீங்கள் பணம் 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 என்று பணப்பேயாக தெரியாதீர்கள். கொஞ்சமாவது அந்த உப்பின் சாரம் போல மனித மாண்போடு இருங்கள் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகிறது. சகோதரர்களே, இந்த இது இன்னைக்கான தியானம் மட்டும் கிடையாது, இன்னைக்கான பகுதி மட்டும் கிடையாது. நாம சவக்குழிக்கு செல்லுகின்ற வரை பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம் அது. புரியுதுங்களா? நீ மனுஷ மாண்போடு இருந்தால் சொல்லுவாங்க இல்லையா, ஐயோ நீ செத்து நீ பணமா போனா கூட சொல்லுவாங்க, ஐயோ மகராசம் போறாரேன்னு சொல்லுவாங்க. நீ மனித மாண்போடு மக்களுடைய உள்ளங்களை நீ கொள்ளையடிச்சு நீ வாழ்ந்தினா, ஐயோ மகராசம் போறாரேன்னு சொல்லுவாங்க. அப்படி வாழணும். ஐயோ சனியம் ஒழிஞ்சிச்சு எப்பா, வேண்டாம். அப்படிப்பட்ட வார்த்தை வேண்டாம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம மற்றவங்ககிட்ட வாங்க வேண்டாம், நாம வச்சுக்குவோம். சரிங்களா? அதே சமயம் ஒருத்தவங்க கொடுக்குறானா நம்ம தடையும் பண்ண வேண்டாம். ஏசப்பா அதையும் சொல்றாரு. ஒருத்தர் நல்ல வாழ்க்கை வாழறான், நீதியான வாழ்க்கை வாழறான், நேர்மையான வாழ்க்கை வாழறான், அதை நீ கெடுத்து விடாத. சொல்றாங்க பாருங்க பாப்பீங்க, இச்சிறியோடு எவரையாவது பாவத்துல விட வைக்காத. நீ பாவத்துல போனா நீ ஒழிஞ்சு போ. அடுத்தவருக்கு பாவத்தை தூண்டும் ஒரு நபரா இருக்காது. அப்படி நீ இருந்தால், ஒரு நல்ல மனிதனை நீ கெடுக்கிற நிலையில நீ இருந்தினா, உன் எந்திர கல்லை கட்டி கடல்ல உன்னை கொல்றது நியாயம் சொல்றாரு. நல்ல ஒருத்தனை பாவ வழி கூட்டின்னு போகாது. அவன் மனுஷன் மாண்போடு இருக்கிறான் இல்லையா? அவன் வச்சுக்கிற பச்சை தண்ணியில கூட ஒரு வாய் தண்ணியை இன்னொருத்தன் கொடுத்து அவன் குடிக்கிறான், நல்ல மனசோடு இருக்கிறான், அவனை கெடுக்காது. அவன் சாரமோடு இருக்கிறான், அவனை கெடுக்காது. அப்படி இன்னொருத்தவரை பாவத்துல விழச் செய்தால் வேண்டாம், அந்த மாதிரி வாழ்க்கை வாழாது சொல்றாரு. நீ மனித மாண்போடு இரு, ஏழைகளுக்கு ஆதரவாயிரு, ஏழைகள் நேசிச்சு வாழு, கடவுளுக்கு கொடுத்ததை பிறோடு பகிர்ந்து வாழு. அப்படி இப்படி வாழு. நீ அப்படி வாழ்வர்களை கெடுக்கும் பிள்ளையாக நீ வாழாது என்று இந்த 2 விஷயங்களை ஏசப்பா நமக்கு சொல்றார். சகோதரர்களே, நம்ம மனசுல வச்சுக்குவோம். நாம் மனித மாண்போடு உள்ள பிள்ளைகளாக, சாரமுள்ள உப்பாக, பிறரை தீய வழிக்கு கொண்டு செல்லா பிள்ளைகளாக நமக்கு வாழ விருப்பமா? இல்ல உள்ளம் கொழுத்து போய் வாழ்ந்து இறுதி காலத்திலே கடவுளால் தண்டனை பெறும் அப்படி தீய பிள்ளைகளாக வாழ விருப்பமா? யோசிச்சுக்குவோம். சரிங்களா? நாம் தீய பிள்ளைகளாக வாழ வேண்டாம். நல்ல பிள்ளைகளாக, கடவுளுக்கு பிடித்த பிள்ளைகளாக, ஏழைகளை பார்க்குறோமா, ஒரு ஏதாவது நம்மளை முடிந்தது கொடுக்கும் பிள்ளைகளாக, பிறரை கெடுத்து அவங்கள பாவ வழியில தள்ளாத பிள்ளைகளாக வாழ ஆண்டவரத்தில் ஜெபிப்போம். நிச்சயமாக நல்லதை கேட்டால் கடவுள் கொடுப்பார். கடவுள் கொடுக்க மாட்டார். சரிங்களா? நல்லதை கேட்பான் ஆண்டவரே, நாங்கள் நல்ல பிள்ளைகளை வாழ கிருபை செய்யுங்க. எங்களுக்கு உள்ளம் கொழுத்து போய் நாங்கள் திமிரு பிடிச்ச பிள்ளைகளாக வாழ வேண்டாம் வைப்பா. நாங்கள் நல்ல பிள்ளைகளாக, நேரிய பிள்ளைகளாக, நீதி உள்ள பிள்ளைகளாக, மற்றவருக்கு உதவும் கருணை உள்ள பிள்ளைகளாக வாழ
எங்களுக்கு தயவு செய்யணும்னு கேட்போம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அந்த அருளை கொடுப்பார், நம்மை காப்பார். நன்றி. நாளை சந்திப்போம்.